பார்க்கும்போது சொன்னார்கள், என்னோட சுவாசம் கூட அடைபட்டு அதனால் தான் இது வந்தது. இனி அதற்கு மாத்திரை எடுத்தால் தான் இது தீரும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த மாத்திரை சாப்பிட்ட போது 2 வருட காலம் நான் நல்லதாக பேசுவதற்கும் ஃபேன் போடும் போது சுவாசிப்பதற்கும் உள்ள இதை தந்தார்கள். ஆனால் 2வது ஆபரேஷன் பண்ணி என்னுடைய கால் பொருந்தவில்லை. 3வது திருப்பி ஆபரேஷன் பண்ணினார்கள். 3வது ஆபரேஷன் பண்ணும் போது இந்த இடது பக்கத்தில் இருந்து எலும்பை எடுத்தார்கள். எலும்பை எடுத்து ஆனால் நான் 9வது நாள் என்னை வீட்டிற்கு விட்டார்கள். வீட்டிற்கு விட்ட 3வது நாள் என்னுடைய தையல் தானே பிரிந்ததாக வந்தது. என்னுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தார்கள். மக்களை கண்டு வருகிறது என்ன என்று தெரியவில்லை. பக்கத்திலே ஒரு கம்பவுண்டர் இருந்தார்கள். அவரை கூப்பிட்டு கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், தையல் பிரிந்து விட்டது என்று. உடனே ஆஸ்பத்திரியில் போதும். அங்க போகும்போது தையல் பிரிக்கிற அந்த பையன் இந்த தையல் போட்டு விடுவோம், நம்ம அம்மா நல்லா கஷ்டப்படுறாங்க என்று. அதனால அந்த டாக்டர் சொல்லிவிட்டார், தையல் போட வேண்டாம், அது பொருந்து விடும் என்று. ஆனால் நான் சொல்ல 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 என்னோட குடல் எல்லாம் வெளியே வந்து விட்டது. 2023 3 வருஷ காலம் போயிடுச்சு. 2024 ஃபயர் ஆபரேஷன் பண்ணும்போது 5 டாக்டர்ஸ், ஹிந்து டாக்டர்ஸ் 5 பேரும் சொன்னார்கள், இவர்களுக்கு காற்று பிரச்சனை இருக்கு, சுவாச குழாய் அடைப்பு, நாங்கள் இன்ஜெக்ஷன் போட வேண்டும், மயக்கூசி போட்டு தான் பண்ண வேண்டும், எங்களால் முடியாது, பெரிய ஆபரேஷன். 23 நாள் ஆசாரிகள் ஆஸ்பத்திரியிலே 21வது நாள் ஒரு மயக்கு டாக்டர் வந்தார். ஆனால் அவர்கள் இயேசுவை அறிந்தமாக என்னிடம் கேட்டார், இதுக்கு முன்னாடி 2 நாள் ஆபரேஷன் முடிந்தது, குழந்தை இல்லை என்று செக்கவுக்கு போகும்போது அங்கே அவர்கள் மாத்திரை தந்தார்கள். மாத்திரை தந்த போது அது தெரியாமலே கொண்டு விட்டது. அது ஆபரேஷன் முடிந்தது 1994 ஆபரேஷன் முடிந்தது. திரும்ப 12 வருடம் கழித்து என்னுடைய 2 குழந்தைகளும் ஆபரேஷன். 2019 மணிக்கர்ணியா அதிலே நல்லா கஷ்டப்பட்டு இப்போ கூட எல்லாம் வெளியே வந்தது. ஏசப்பா 9 ஆபரேஷன் முடிந்தது. இந்த 9 ஆபரேஷன் ஏசப்பாவை பொருள் அப்படி என்னுடைய ஏசப்பா எனக்கு சக்தி தந்தை. திரும்ப 2025 என்னால் முடியவில்லை. ஆபரேஷன் முடிந்து 5 மாதமாகி நீர் வாரத்தில் இருக்கவே 5 மாதமாக நல்லா கஷ்டப்பட்டு. அப்போதுதான் என்னுடைய அன்னை தாரியத்திலே வந்தார்கள். என்னுடைய புருஷனை கூப்பிட்டார்கள், தம்பி தம்பி இப்படி ஒரு ஆளே இருக்கு தம்பி, நீ வந்து பிரேயர் பண்ணின அவளுக்கு குறைவாக ஆபரேஷன் இல்லாமல் நடக்கிறாய். ஆனால் அவர்கள் வரவில்லை. அப்போது பாஸ்டரிடம் வந்து சொன்ன போது பாஸ்டர் சொன்னார்கள், அவர்கள் வராமல் நான் பிரேயர் பண்ணி என்ன தர வேண்டும், அதற்கு நீங்க அவர்களை வர சொல்லுங்க. ஆனால் இந்த 5 மாதமும் அவர்கள் நீரெல்லாம் வெளியே எடுப்பார். ஆபரேஷனுக்கு 4 நாளுக்கு முன்னாடி அண்ணி பேசினார்கள். அண்ணி என்னால முடியவில்லை, நீங்க கொடுத்த வார சாப்பாடுல எனக்கு விஷத்தை வச்சு தாருங்க, என்னால முடியவில்லை என்று கண்ணீர் விட்டாள். ஆனால் பாஸ்டரிடம் கேட்காமல் அவர்களுக்கு பிரேயர் பண்ணி கொடுத்த எண்ணெயை கொண்டு வந்தார். அது நீங்க இருந்து ஒரு சொட்டியை தலையிலே போடு, இயேசு ரத்தம் செய்ய போடு அப்படி. ஆனால் சொல்லிவிட்டு திரும்ப மறு ஞாயிற்றுக்கிழமை வந்தார்கள். நான் எண்ணெயை கொண்டு கொடுத்தேன். ஆனால் அவர்கள் நீங்க நான்
ஏசப்பா, டாக்டர்ஸ் எல்லாம் பயந்தார்கள். ஏன் இந்த அம்மாவுக்கு இப்படி இருக்கிறது? மறுநாள் அந்த தண்ணி எல்லாம் வெளியாகி மறுநாள் வந்தது வெறும் பிளட்டாக வந்தது. அவர்கள் சொன்னார்கள் இவர்களுக்கு கேன்சராக இருக்கலாம் என்று கேன்சர் செக்கப்புக்கு அனுப்பினார்கள். ஆனால் நான் ஆஷா ஒருத்தராக வேலை பார்க்கிறேன், அதனால் எனக்கு எந்த நோய் எப்படி இருக்கு என்று தெரியும். ஆனால் சொன்னேன், எனக்கு கேன்சர் இல்லை, ஒன்று எனக்கு வராது. ஏசப்பா அப்படி என்னை கைவிட மாட்டாரு. நீங்க எதுக்கு இந்த செக்கப்புக்காக இருக்கிறீர்கள்? இல்ல அம்மா, இது ஒண்ணு கூட பார்ப்போம் அப்படி செக்கப்புக்கு அவங்க அனுப்பினாங்க. மூணாவது நாள் ஸ்கேன் எடுக்கணும். அந்த அகில ஆண்டி சொன்னாங்க, நீங்க எண்ணெய் ஜெபம் பண்ணுற எண்ணெயை போட்டுட்டு போ அப்படின்னு. மூணாவது நாள் ஸ்கேன் எடுக்க வயது தடவை ஸ்கேன் எடுக்க போகும்போது இயேசுவின் ரத்தம் சொல்லி ஒரு ஸ்கேன் எடுக்க முடியாது வரைக்கும் இயேசுவின் ரத்தம் செய்யணும்னே சொல்லிட்டு படுத்தேன். ஆனால் அந்த இடத்திலே எந்த நீரோ எந்த பிளட்டோ எதுவுமே தெரியவில்லை. வயிற்றுக்குள்ளே இருந்தால் ஒரு டியூப் கொடுத்துட்டு இருந்தார்கள். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அந்த டியூப் இருந்தது தெரியவில்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லிட்ட போது அந்த டியூபை வெளியே தெரிந்தது. அப்போதுதான் அவர்கள் இதனால் தான் வந்தது என்று திரும்ப ஆப்ரேஷன் பண்ணின 5வது மாசம் திரும்ப ஆப்ரேஷன் பண்ணி அந்த டியூபையும் பலை போட்டிருந்தார்கள். குடல் வெளியே வராமல் இருப்பதற்காக அந்த வலியும் எடுத்தார்கள். ஆனால் என்னால் நடந்து வர முடியவில்லை. அவர்கள் இனி இந்த இடத்துல இருந்து இந்த ஆலயத்திலே வந்து பிரேயர் பண்ணாமல் வீட்டுக்கு போனால் திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வருது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணின 9வது நாள் ஆண்டவர் இந்த இடத்திலே கூட்டி சேர்த்தார். இந்த இடத்திலே வந்து ஜெபித்து விட்டு போன இதுவரையில் எந்த ஒரு பாட்டும் இல்லாமல் ஏசப்பா என்னை அதிசயமாக இந்த இடத்திலே வரிசை தன் பிடியிலே நான் நடந்து வந்தேன். 2 தடவை வந்தேன். 3வது தடவை பாஸ்டர் சொன்னார், நீங்க வரும்போது எந்த பிடி இல்லாமல் நடந்து வருவீர்களே. ஆனால் நான் இறங்கும் போது பிடி எடுக்கணும் என்று நினைக்கிட்டு துணி மாத்தினேன். கதவு சாத்திட்டு வெளியே இறங்கி 1 கிலோமீட்டர் வந்த பிறகு நான் சொன்னேன், எப்படி நான் நடந்து போவேன் பிடி எடுக்கிறாய். ஆனால் ஏசப்பா என்னை மறக்க வைத்ததே பிடி இல்லாமல் நடக்க செய்ய. ஏசப்பாவிடம் இந்த இடத்திலே வந்து நான் சாட்சியாக இருக்கேன். ஏசப்பா என்னை அற்புதமாக என்னை வழி நடத்தினார். எனக்கு 2 பெண் குழந்தைகள், மூத்த மகள் படித்து முடித்து வேலை பார்க்கிறார். இளைய மகள் படித்து 2nd இயர் படிக்கிறார். 2 பேரும் நர்சிங் தான் படித்தார்கள். ஆனால் திருமணத்துக்கு கட்டி கொடுக்க எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏசப்பா தான் எனக்கு எல்லாம் தருவாருன்னு நம்பிக்கையோடு இருக்கு. எல்லாரும் எனக்காக சொல்லிக்கிறார். எனக்கு வீடு இல்லாமல் எப்போ இருந்து விடும் என்று தெரியாது. சொல்லி எனக்கு ஒரு வீடு ஏசப்பா எனக்கு தருவேன். அதற்காக நீங்க சொல்லி என் கணவன்